யாரெல்லாம் இழிவாக பேசுகிறார்களோ, யாரெல்லாம் உங்களை தரக்குறைவாக பேசுகிறார்களோ, அவர்களுக்கு முன்பாக உங்களை உயர்த்தி காட்டுவார். சின்ன சின்ன காரியத்தில் கூட உங்களை விட்டு கொடுக்க மாட்டாருங்க. உங்களை ஒரு விதமா தவறா பேசிட்டாங்க, உங்களை மதிக்காம பேசினா கூட அத கூட அவரால் நீங்க மன்னிச்சு விட்டுறலாம், நீங்க பொறுத்து போயிடலாம். தேவன் அதை ஏற்றுக்கொள்ளவே மாட்டார். என் பிள்ளைய பேசிட்டியா தண்டிப்பார்னு சொல்ல வரல. உங்களுக்கு எதிராக மனிதர்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலையை செய்தால் அவர்களை தண்டிப்பார் கடவுள் என்று சொல்ல வரல. நீங்கள் எவ்வளவு எப்படி தேவனால் நீதிமான் என்பதை அவர்களுக்கு முன்பாக தேவன் காட்டுவார். நீங்கள் எவ்வளவு சரி என்பதை காட்டுவார். சரி இல்லைனாலும் காட்டுவாருங்க. உங்கள் குற்றங்களை வெளிப்படுத்தாத தேவன், உங்கள் குற்றங்களை வெளிக்கொண்டு வராத தேவன், உங்கள் குற்றங்களை, உங்கள் தவறுகளை 4 பேருக்கு முன்னாடி போய் பட்டியலிடாத தேவன். ஹல்லேலூயா! அவ்வளவு பெரிய ஒரு நல்ல தேவன் உங்கள் பக்கத்தில் இருக்கிறார். அதனாலதான் சொல்றோம், உங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பிரச்சனைகள், உங்களுக்கு முன்பாக இருக்கக்கூடிய போராட்டங்களை கண்டு கலங்கி விடாதீர்கள். கானான் தேசத்தை தேவன் கொடுப்பார் என்று சொல்லும்போது தேவன் சொல்றார், அது எப்படிப்பட்ட ஒரு நல்ல தேசம் போய் பார்த்துட்டு வா. அதாவது எப்படிப்பட்ட அழகான தேசம் என்று பார்க்கும்படிதான் மோசே கிட்ட கடவுள் சொல்றார். அழகான தேசம் என்பதை பார்க்கும்படி நீ மனிதர்களை அனுப்பு மோசே கிட்ட கடவுள் சொல்றார். ஆனா மோசே என்ன செஞ்சான் தெரியுமா? எந்த எண்ணத்துல அனுப்புனான் தெரியுமா? அவர் மலையின் மேல் ஏறி தேசம் எப்படிப்பட்டது என்றும், அங்கே குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்களோ பலவீனர்களோ, கொஞ்சம் பேரோ அநேகம் பேரோ, அவர்கள் குடியிருக்கிற தேசம் எப்படிப்பட்டது, அது நல்லதோ கெட்டதோ என்றும், அவர்கள் பட்டணங்கள் எப்படிப்பட்டது என்றும், அவர்கள் கூடாரங்களில் குடியிருக்கிறவர்களா கோட்டையில் குடியிருக்கிறவர்களா என்றும், நிலம் எப்படிப்பட்டது, அதாவது அவங்க சின்னவங்களா பெரியவங்களா, அவர்களால் ஆபத்து வந்துருமா, தேசம் எப்படிப்பட்டது, அவங்க கோட்டையில குடியிருக்கிறவங்களா இல்ல கூடாரங்கள்ல குடியிருக்கிறவங்களா அப்படின்னு பார்க்கும்படி மோசே அனுப்புறாங்க. பாருங்க எப்படின்னு தேவன் என்ன சொன்னார்னா, உனக்கு நான் தேசத்தை பாலும் தேனும் தேசத்தை கொடுப்பேன்னு சொல்லிதான் கூட்டிட்டு வராரு. அது எவ்வளவு அழகா இருக்குன்னு பார்த்துட்டு கவிதை சொன்னா இவங்க கர்த்தருக்கு விரோதமா சொல்றாங்க, விரோதமா எழும்புறாங்க. தேவ பிள்ளைகளே பாருங்க எவ்வளவு பெரிய ஒரு கொடுமைன்னு பாருங்க. கடவுள் என்ன சொன்னார், இந்த பூமியில் உங்களுக்கு அதுதான் சொல்றாரு, இந்த பூமி எவ்வளவு அழகானது, இந்த பூமியின் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கை எவ்வளவு அழகானது, உனக்கு கொடுக்கப்பட்ட பிள்ளைகள் எவ்வளவு அழகானது, கணவன் மனைவி சொந்த பந்தம் எவ்வளவு அழகானது என்று பார்க்கும்படி உங்களை அனுப்பினால் இப்படி மோசே சொல்றான். அது எவ்வளவு ஆபத்தானது என்று பார்க்கும்படி அவனுடைய கண் எப்படி மாறிடுச்சு, அவனுடைய சிந்தனை எப்படி மாறிடுச்சு. உங்க சிந்தனை இன்னைக்கு அப்படிதான் மாறி இருக்குதா?